Hi friends, Geology Unit 7 Igneous Petrology பார்க்க போறோம். So Igneous Petrology related geology question paperல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா a sandstone with abundant feldspar derived from the disintegration of granite is. அதாவது கிரானைட் என்றது igneous rockல ஒரு டைப். ஸோ அந்த கிரானைட்டை நீங்கள் உடச்சி எடுக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெல்ஸ்பேரும் சாண்ட்ஸ்டோனும் வந்து கிடைக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோஸ். ஸோ கிரானைட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ளூட்டோனிக் லைட் கலர்ட் igneous ராக்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது igneous ராக்கில் மெயினான igneous ராக்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரானைட், டயோரைட், கேப்ரோ, சயனைட், நெக்ஸ்ட் ஒன் டாலரைட், நெக்ஸ்ட் ஒன் டியூனைட். ஸோ இந்த igneous ராக்ஸில் நம்ம கிரானைட் பற்றி தான் பார்க்க போகிறோம், ஏன்னா இங்கே கிரானைட் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூட்டோனிக் லைட் கலர்ட் igneous ராக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லாட்டின் வேர்டு தான். கிரானம்ன்றதுல தான் கிரெயின்னு வந்து டெரைவ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ கிரெயின்னா என்ன மீனிங் பார்த்திங்கன்னா ஈக்வி கிரானுலர் டெக்ஸ்சர் ஆஃப் த ராக்ஸ். ஸோ ஈக்வி கிரானுலர்னால் என்னென்னா எல்லா கிறிஸ்டல்ஸுமே வந்து சேம் சைஸாக இருக்கும், அதுதான் வந்து ஈக்வி கிரானுலர். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கிரானைட். ஸோ இந்த கிரானைட்டோட கம்போசிஷன் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஒரு டைப் வந்து குவார்ட்ஸாகவும் இன்னொரு டைப் வந்து ஃபெல்ஸ்பராகவும் பிரிக்கிறாங்க. ஸோ குவார்ட்ஸ்னாலே நமக்கு தெரியும் அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் அப்பியரன்ஸாக இருக்கணும். இதே ஃபெல்ஸ்பர் பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து பொட்டாஷ் ஃபெல்ஸ்பர், சோடா பியரிங் ஃபெல்ஸ்பர்னு பிரிக்கிறாங்க. பொட்டாஷ் ஃபெல்ஸ்பர் வந்து என்ன டைப்பில் வரும் பார்த்திங்கன்னா ஆர்த்தோகிளாஸ். ஸோ இதெல்லாம் வந்து மினரல்ஸில் வரும். ஸோ பொட்டாஷ் ஃபெல்ஸ்பர் வந்து ஆர்த்தோகிளாஸ், சோடா பியரிங் பார்த்திங்கன்னா ஆல்பைட் அண்டு ஓலிகோகிளாஸ். ஸோ எந்த ஒரு igneous ராக்ஸில் நீங்கள் எதை பார்த்தாலும் இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுனா என்ன, அதோட கம்போசிஷன், டெக்ஸ்சர், அதில் வர டைப்ஸு, அது எங்கேருந்து அக்கர் ஆகி வருது, அதோட யூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட டெக்ஸ்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோலோ கிறிஸ்டலைன். ஸோ ஆல்ரெடி நம்ம ஈக்வி கிரானுலர்னால் ஃபுல்லாகவே வந்து கிறிஸ்டல்ஸ் எல்லாம் ஈக்குவல் சைஸாக இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி என்னென்னா ஹோலோ கிறிஸ்டலைன்னா என்னென்னா ஃபுல்லாகவே வந்து கிறிஸ்டல்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த ஈக்வி கிரானுலர், ஹோலோ கிறிஸ்டலைன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா igneous ராக்ஸோட டெக்ஸ்சர்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னென்னா இதில் வர டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஸ்கோவைட், பயோடைட், மஸ்கோவைட், பயோடைட்ன்றது இதில் வர டைப்ஸு. ஸோ மஸ்கோவைட்னால் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மைக்கா, ஒயிட் மைக்காவால் ஆகியிருக்கும். பயோடைட்னா என்னென்னா பிளாக் மைக்கா, அண்டு மஸ்கோவைட் பயோடைட்ன்றது ஒயிட் அண்டு பிளாக் மைக்காவால் ஆகியிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்போசிஷனாக ஃபெல்ஸ்பர் நம்ம பார்த்தோம், பொட்டாஷ் ஃபெல்ஸ்பர், சோடா பியரிங் ஃபெல்ஸ்பர்னு. ஸோ இதில் சோடா பியரிங் ஃபெல்ஸ்பர் பார்த்திங்கன்னா ஆல்பைட் அண்டு ஓலிகோ கிளாஸாக பிரிஞ்சிருக்கு. ஆல்பைட் தான் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஆம்ஃபிபோல் குரூப். ஆம்ஃபிபோல் குரூப்னால் என்னென்னா இந்த மினராலஜியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் வரதான் ஆம்ஃபிபோல் குரூப் அண்டு பைராக்சின் குரூப். ஸோ இந்த ஆல்பைட்டு அண்டு ஓலிகோ கிளாஸ் பார்த்திங்கன்னா ஆம்ஃபிபல் குரூப்லேயும் வருது, பைராக்சின் குரூப்லேயும் வருது. நெக்ஸ்ட் இந்த igneous ராக்ஸ் வந்து எங்கே, அதாவது இந்த கிரானைட் வந்து எங்கே வந்து அக்கர் ஆகியிருக்குன்னா, அதாவது எப்படி அக்கர் ஆகுதுன்னா igneous ராக்காக அக்கர் ஆகுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சில்ஸு, ஸ்டாக்ஸு இந்த மாதிரி தான் வந்து அது அக்கர் ஆகுது. ஸோ இதோட யூஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சரில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். டெக்ஸ்சர்ஸ் இன் igneous ராக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ். ஸோ டெக்ஸ்சர்ஸ் ஆஃப் igneous ராக்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி பிரிக்கிறாங்கன்னா நிறையா இருக்குது. மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப், ஷேப் ஆஃப் கிரெயின்ஸ், கிரானுலாரிட்டி, கிறிஸ்டலானிட்டி, இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் கிறிஸ்டலானிட்டியில் தான் பார்த்திங்கன்னா ஹோலோ கிறிஸ்டலைன், ஹெமி கிறிஸ்டலைன், ஹாலோ கிறிஸ்டலைன் பிரிச்சிருக்காங்க. ஹோலோ கிறிஸ்டலைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டல்ஸாலே மேடாக இருக்கும். இதே ஹெமி கிறிஸ்டலைன் பார்த்திங்கன்னா பார்ஷியலி கிறிஸ்டல்ஸாக இருக்கும். இதே ஹாலோ கிறிஸ்டல்ஸ்னால் கம்ப்ளீட்லியாக வந்து கிளாஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிரானுலாரிட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டல்ஸோட சைஸ் பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க. ஸோ சைஸ்னால் பார்த்திங்கன்னா கோர்ஸ் கிரெயின், மீடியம் கிரெயின், ஃபைன் கிரெயின் இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. கோர்ஸ்னால் என்னென்னா மோர் தென் 5 mm அதோட சைஸ் இருக்கும். மீடியம் கிரெயின்னா 5 mm to 1 mm இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைன் கிரெயின்னா லெஸ் தென் 1 mm இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் குயிக் ரிவிஷனுக்காக சொல்கிறேன். ஸோ ஓரளவுக்கு பிக்கப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஷேப் ஆஃப் கிரெயின்ஸ். ஷேப் ஆஃப் கிரெயின்ஸ் பார்த்திங்கன்னா யூஹெட்ரல், சப்ஹெட்ரல் அண்ட் ஆன்ஹெட்ரல்னு இருக்குது. ஸோ யூஹெட்ரல்னால் வந்து கம்ப்ளீட்லியாக ஃபுல்லாக வந்து டெவலப் ஆகிருக்கும். இதே சப்ஹெட்ரல்னால் பார்ஷியலாக டெவலப் ஆகிருக்கும். இதே ஆன்ஹெட்ரல்னால் அன்கம்ப்ளீட்லி டெவலப்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து ஈக்வி கிரானுலர், இன்ஈக்வி கிரானுலர், டைரக்டிவ், இன்டர்க்ரோத் அண்டு இன்டர் கிரானுலர்னு பிரிக்கிறாங்க. ஸோ ஈக்வி கிரானுலர்னால் என்ன பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிறிஸ்டல்ஸாலே மேடாக இருக்கும். இதே இன்ஈக்வி கிரானுலர்னால் அதில் வந்து அந்த அளவுக்கு கிறிஸ்டல்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து டைரக்டிவ்னா என்னென்னா அதாவது மேக்மா வந்து ஃப்ளோயிங் வந்து அதிகமாக இருக்கும். இந்த இக்னிஷியஸ் ராக்ஸ் ஃபார்ம் ஆகும்போது நிறையா மேக்மா ஃபார்மேஷன் அதிகமாக இருந்தால் அதான் வந்து டைரக்டிவ் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட்டு இன்டர்க்ரோத்னால் என்னென்னா அதாவது 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட கிறிஸ்டல்ஸ் வந்து ஒரே இதிலே வந்து கிறிஸ்டலைன் ஆகிருந்தால் அதுதான் வந்து இன்டர்க்ரோத். ஸோ அதுக்குள்ளே வந்து டெவலப் ஆகிருக்கும். இன்டர் கிரானுலர்னால் என்னென்னா பாலிகோனல் ஆர் ட்ரைகோனல் ஸ்பேசஸாக அது வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த சாமுண்டி கிரானைட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார். ஸோ இது வந்து என்ன கிரானைட்க்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஷீட் ஜாயின்ட்ஸ். ஸோ ஏசிஎஃப் மெயின்ஸ் 2018 ஜியாலஜியில் பார்த்தீங்கன்னா இந்த கிரானைட் சம்மந்தமாக அதாவது இந்த இக்னிஷியஸ் ராக் சம்மந்தமாக தான் கேட்டிருக்காங்க. கிரானைட், டாலரைட், பைராக்சினேட். ஸோ நமக்கு வந்து சிலபஸில் வந்து ஒரு 6 to 7 இக்னிஷியஸ் ராக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நான் கிரானைட் பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு டாலரைட் பார்த்திங்கன்னா டாலரைட்ன்றது என்னென்னா ஒரு பைசல் ஆரிஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கிரானைட்னா ப்ளூட்டோனிக் லைட் கலர் ராக்ஸ்னு நம்ம பார்த்தோம். இதே டாலரைட்னா என்னென்னா அது வந்து ஒரு பைசல் ஆரிஜின். ஸோ அதோட கம்போசிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து பார்த்திங்கன்னா கால்சிக் பிளாக்கியோ கிளாஸ். ஸோ கால்சிக் பிளாக்கியோ கிளாஸ்னால் என்னென்னா அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஆனர்தைட் அண்டு லேப்ரடைட். நெக்ஸ்ட் இதோட டெக்ஸ்சர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியம் டு ஃபைன் கிரெயின் ராக்ஸாக இருக்குது. ஸோ அதோட டெக்ஸ்சர்ஸ்க்கான எக்ஸாம்பிள் என்னென்னா ஒஃபிட்டிக் அண்டு ஃபார்பைரட்டிக். நெக்ஸ்ட் இதோட அக்கரன்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சில்ஸ் அண்டு டைக்ஸாக வந்து அக்கர் ஆகுது. ஸோ இது வந்து எங்கே கிடைக்குதுன்றது ரொம்ப முக்கியம். எங்கன்னா சிங்பம் என்றது என்னென்னா அதாவது பீகார், இந்தியாவில் பீகாரில் மெயினாக இது கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பைராக்சினைட். ஸோ அது பார்த்திங்கன்னா க்ளீனோ பைராக்சினைட் அண்ட் ஆர்த்தோ பைராக்சினைட்டாக கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இக்னிஷியஸ் ராக்ஸ். ஸோ இதில் வர கம்போசிஷன் தான் என்ன பார்த்திங்கன்னா ஆகைட், ஹைப்பரஸ்டீன், டயாப்சைட், பிரான்சைட், என்ஸ்டடைட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் தான் பார்த்திங்கன்னா எங்கே படிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா இந்த பைராக்சினில் படிச்சிருப்பீங்க. ஆகைட், அதுக்கப்புறம் டயாப்சைடு, ஹைப்பரஸ்டீன், என்ஸ்டடைட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பைராக்சின் குரூப்பில் வரும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அந்த பைராக்சின் குரூப்பில் வரதான் பைராக்சினைட்லேயும் வருது. அண்டு பிரான்சைட்ன்றது பார்த்திங்கன்னா ஆர்த்தோஹோம்பிக் கிறிஸ்டல்ஸில் வந்து அதுக்கான எக்ஸாம்பிளாக வரும் பிரான்சைட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் இக்னிஷியஸ் ராக்ஸ்லேருந்து காலம்னர் ஸ்ட்ரக்சர் என்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காலம்னர் ஸ்ட்ரக்சர் ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் இக்னிஷியஸ் ராக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் இக்னிஷியஸ் ராக்ஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா வெசிகுலர் ஸ்ட்ரக்சர், ஆமிக்டோலாய்டல் ஸ்ட்ரக்சர், பிளாக் லாவா, ரோப்பி லாவா, பில்லோ ஸ்ட்ரக்சர், காலம்னர் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து முரல் ஜாயிண்டிங்னு இருக்குது. இதில் வந்து நமக்கு காலம்னர் ஸ்ட்ரக்சர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ காலம்னர் ஸ்ட்ரக்சர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ராக்ஸ்லேயே வந்து ஹெக்ஸாகோனல் ஷேப்பில் வந்து இது வந்து தெரியும். ஹெக்ஸாகோனல் காலம்ஸாக இருக்குது. ஸோ அந்த காலம்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஹெக்ஸாகோனலில் இருக்கிறது. மெயினாக வந்து வெர்டிக்கலாகவும் இருக்குது, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இன்க்ளைண்டாகவும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாவாவை வந்து கூல் பண்ணும்போது ஷ்ரிங்கேஜ் ஆகிடுது. ஸோ இதுக்கான இந்த காலம்னர் ஸ்ட்ரக்சருக்கான எக்ஸாம்பிள் என்ன பார்த்திங்கன்னா பசால்ட். ரிமைனிங் ஸ்ட்ரக்சர்ஸும் பார்த்துடலாம். வெசிகுலர் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா அதாவது இந்த மேக்மா வந்து அக்கர் ஆகும்போது அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறையா வந்து கிறிஸ்டலைன் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ அந்த கிறிஸ்டலைன் ஃபார்மேஷன் வரும்போது நிறைய கேஸஸ் எல்லாம் வந்து டிசால்வ் ஆகி வெளியில் போகும். ஸோ அதெல்லாம் வந்து என்ன ஷேப்பில் போகும் பார்த்திங்கன்னா வெசிகுலர் ஸ்ட்ரக்சர் ஷேப்பில் தான் போகுது. ஸோ வெசிகல்ஸ்னால் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா அது வந்து சர்க்குலராக இருக்கும், அப்படி இல்லைன்னா எலிப்டிக்கலாக இருக்கும். சில இக்னிஷியஸ் ராக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த வெசிகல்ஸ் அதாவது இந்த கேஸஸ் வந்து வெளியில் போகிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோட நேம் என்னென்னா ஸ்காரியான்னு சொல்லுவாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் சில எக்ஸப்ஷனல் கேஸில் பார்த்திங்கன்னா இந்த வெசிகல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா ராக்ஸோட டென்சிட்டி வந்து கம்மியாயிடுது. இதோட நேம் என்னென்னா பியூமிஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தது வெசிகுலர் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆமிக்டோலாய்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வெசிகுலர் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான்.
ஸோ நம்ம வந்து கேஸஸ் வந்து வெளியில் போகுதுன்னு சொன்னோம். ஸோ அப்படி போகும்போது அது வந்து கிறிஸ்டலைன் ஃபார்மேட்டில் போகுது. ஸோ அப்போ வந்து நிறைய மினரல்ஸ் ஃபார்மேஷன் நடக்குது. அதில் வந்து என்னென்ன மினரல்ஸ் தான் மெயினாக ஃபார்ம் ஆகும் பார்த்திங்கன்னா சிலிக்கா, கால்சைட் அண்டு ஜியோலைட். நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்திங்கன்னா பிளாக் லாவா. ஸோ இதோட நேம் மாதிரியே வந்து இது ஃபார்மேஷன் வந்து எப்படி இருக்குன்னா பிளாக்காக இருக்கும். ஸோ அதை தான் வந்து ஆங்குலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா சி ஆஃப் பிளாக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாக் லாவோட இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஏ லாவான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆப்பிள் ஹார்ன் லாவான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா ரோப்பி லாவா. ஸோ இதோட ஸ்ட்ரக்சரில் நெக்ஸ்ட் ஒன் ரோப்பி லாவா. இது பார்த்திங்கன்னா ஸ்மூத்து ஷைனி டாப்பாக இருக்குது. ஸோ இதோட இன்னொரு நேம் என்னென்னா பஹஹோயா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பில்லோ ஸ்ட்ரக்சர். ஸோ இதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா பில்லோ மாதிரியே இருக்கும். எப்போ வந்து இதோட ஃபார்மேஷன் நடக்குதுன்னா இந்த லாவா வந்து எருப்ட் ஆகிட்டு வந்து அது வந்து சீல வந்து கலக்கும்போது தான் இந்த பில்லோ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த சி ஆர்கானிசம்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ராக்ஸில் வந்து நிறையா ஃபார்ம் ஆகியிருக்கும். ஸோ இதோட இன்னொரு நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பில்லைட் ராக்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா முரல் ஜாயிண்டிங். ஸோ முரல் ஜாயிண்டிங்னா என்னென்னா இந்த ராக்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைமென்ஷனில் ஃபார்ம் ஆகி ரைட் ஆங்கிள்ஸில் கட் ஆகிற மாதிரி இருந்தால் அதுதான் பார்த்திங்கன்னா முரல் ஜாயிண்டிங். ஸோ இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா கிரானைட். ஸோ வேறு என்ன இக்னிஷியஸ் ராக்ஸ் கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா சியனைட் அண்டு கேப்ரோ கேட்டிருக்காங்க. சேனைட்னா என்னென்னா நம்ம எப்படி கிரானைட்டை வந்து அது ப்ளூட்டானிக் லைட் கலர் ராக்ஸ் சொன்னமோ அதே மாதிரி இதுவும் ப்ளூட்டானிக் ராக்ஸ் தான். ஆனால் இது வந்து எவர் கிரெயின் ராக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் அந்த கம்போசிஷனில் பார்த்திங்கன்னா அந்த ஆல்கலை ஃபெல்ஸ்பர்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து ஆல்ரெடி கிரானைட்டில் பார்த்தோம் பொட்டாஷ் ஃபெல்ஸ்பர், சோடா பேரிங் ஃபெல்ஸ்பர் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆல்கலை ஃபெல்ஸ்பர்னு இருக்குது. இதுதான் வந்து இதில் இருக்கிற சீஃப் கான்ஸ்டிவன்ட் மினரல் சொல்கிறாங்க. ஸோ பெட்ராலஜிஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த ஆல்கலைஸ் ஃபெல்ஸ்பர் வந்து இதில் ப்ரெசண்ட் ஆகியிருக்கிறதுனால இதோட அக்கரன்ஸ் அதுக்கப்புறம் மினராலஜிக்கல் கம்போசிஷன் அதெல்லாம் பார்த்து ரொம்ப வியக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதோட கம்போசிஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இக்னிஷியஸ் ராக்ஸில் எப்படி வந்து ஆல்பைட், ஆர்த்தோகிளாஸ், ஒலிகோகிளாஸ் அதெல்லாம் பார்த்தோமோ இதில் வந்து ஒலிகோகிளாஸ் தவிர்த்து ஆர்த்தோகிளாஸ் அண்ட் ஆல்பைட் இருக்குது. அண்ட் இதோட டெக்ஸ்சர்ஸ் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஹோலோ கிறிஸ்டலைன்னா என்ன மீனிங்னா கோஸ் டு மீடியம் கிரெயின். இதோட டைப்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா மோன்சானைட், லார்விகைட், நெஃப்ஹீலைன். ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா சேனைட் இக்னிஷியஸ் ராக்ஸ். நெக்ஸ்ட் வந்து கேப்ரோ. இதுவும் பார்த்திங்கன்னா ப்ளூட்டோனிக் ஸ்ட்ரக்சர் தான். இதுதான் வந்து பேசிக் கேரக்டராக இருக்குது. இக்னிஷியஸ் ராக்ஸ் ஃபார்ம் ஆகும்போது இது வந்து ஒரு பேசிக் கேரக்டராக இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா கேப்ரோ. இதோட கம்போசிஷன் என்னென்னா பிளாகியோகிளாஸ் ஃபெல்ஸ்பர் ஆஃப் லைம் சோடா கம்போசிஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம என்னென்ன ஃபெல்ஸ்பர் பார்த்துருக்கோன்னா பொட்டாஷ் ஃபெல்ஸ்பர், சோடா பியரிங் ஃபெல்ஸ்பர், நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆல்கலை ஃபெல்ஸ்பர் பார்த்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா பிளாகியோகிளாஸ் ஃபெல்ஸ்பர். ஆல்ரெடி நம்ம வந்து டாலரைட்டில் வந்து கால்சிக் பிளாகியோகிளாஸ் பார்த்தோம். ஸோ பிளாகியோகிளாஸ்னாலே என்ன வரும் பார்த்திங்கன்னா லேப்ரோடைட் அண்ட் ஆனர்தைட் அதான் அதுக்கான எக்ஸாம்பிளாக இருக்கும். அண்ட் இதோட டெக்ஸ்சர்ஸ் பார்த்திங்கன்னா கோஸ் டு மீடியம் கிரைண்டாக தான் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் ரிம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேப்ரோவை ரியாக்ஷன் ரிம் ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க. அண்ட் இதோட டைப்ஸ் தான் என்ன பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளே தான் கேட்பாங்க. நாரைட்ன்றது எந்த இக்னிஷியஸ் ராக்ஸில் வரும்னு. ஸோ இதோட டைப்ஸ் தான் என்ன பார்த்திங்கன்னா நாரைட், டியூனைட், ஆல்ரெடி நம்ம பார்த்த ஆனர்தைட், நெக்ஸ்ட்டு எசிசைட். ஸோ இதெல்லாம் இதில் வர டைப்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பார்க்கலாம்.